அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இப்புவிதனில் எங்கெங்கும் எண்ணற்ற சோகங்கள், போக்கிடமின்றி பொங்கித் திரிகின்ற பொழுதுகள், நீதி நீதி என்று வீதி எங்கும் வீறிட்டழுகின்ற வேளைகள், யதார்த்த பொழுதுகளாய் என்றென்றும் கண்முன் எத்தனை மகுடம் எத்தனை உடைவாள் இந்த மண்ணில் புதைந்ததென்று அத்தனையும் பார்த்து புகழ் பூப்பதில்லை காலநதி. நீதி புரிந்தோர் அமைதி காத்தோர் எவர் என்பதே காலநதியின் தாளகர். என்றோ ஒரு நாள் நீதிக்காய் ஒலித்த குரல் ஒன்று இன்று வரை எதிரொலிக்கின்றது எம் காதுகளில். குற்றம் இழைத்தது கொற்றவனின் உற்றவன் என்ற போதும் குற்றம் குற்றமே என முழங்குகின்றான் ஒருவன். முழங்குவது மணிநீதி சோழ மாமன்னன், வழங்குவது எமது இன்றைய இளைய தலைமுறையினர். இதோ தொடங்குகிறது உலகிற்கு ஓர் நீதி. தாகம் எடுத்து தவிக்கின்ற வேளையிலே சோகம் குறைத்த சுவைச்சாறு தமிழே, முப்போது முந்தன் முகம் பார்த்து போற்றுகிறேன். வாழ்க நீ தமிழே. வணக்கம் சபையோரே. பார்வோற்றும் பல நூறு கதைகள் தமை பாத்திரத்தாலே எம் இலக்கிய பாத்திரம் நிரப்பி வைத்தோம். அற்புத கதைகள் வைத்தோம், அதனுள்ளே கருத்தும் வைத்தோம். எங்கள் சாத்திரமும் எங்கள் சரித்திரமும் சாமானியருக்கல்ல, சாதிப்பவருக்கே. நீதியாரும் ஒழுக்காரும் சேர்ந்ததுதான் எங்கள் வரலாறு. நீதிக்காய் உயிர் கொடுத்தோர் இங்கு பலருண்டு. ஆனால் நீதிக்கே உயிர் கொடுத்தோர் சிலர்தான் உண்டு. அந்த சிலரில் தனையன் உயிரெடுத்து தர்மத்திற்கு உயிர் கொடுத்த மனுநீதி சோழன் முன்னுரிமை பெற்று முதலிடம் பெறுகிறான். இதோ அவன் வரலாறு. ஆளி அழிந்தாலும் ஊழி எழுந்தாலும் அழியாத வரலாறு. இதோ தொடங்கட்டும். தந்தை, தாங்கள் எப்போது இங்கு வந்தீர்கள்? தங்களை நாங்கள் கவனிக்கவே இல்லையே. என்னை நீங்கள் கவனிக்காவிட்டாலும் உங்களை கவனிப்பதுதானே என் கடமை. அதிருக்கட்டும். வீதி விடங்கா, உன் அறிவு திறமையை நான் அறிவேன். உழவர்கள் கூட உன்னை புகழ்ந்ததுண்டு. உன் பக்தியைக் கண்டு நான் கூட பரவசப்பட்டதுண்டு. உன்னை நினைக்கும் போதெல்லாம் ஈன்ற போதிலும் பெரிது வைக்கின்றாள் உன் அன்னை. தந்தையே, தங்கள் ஆட்சியில் ஒவ்வொரு குடிமகனும் கொண்டுள்ள திறமைகள் தானே இவைகள். உண்மை உண்மை. ஆனால்
அவை யாவும் ஒன்றாக இணைந்தல்லவா உன்னிடம் உள்ளது. அத்துடன் உன் வீரத்தை பற்றி பலரும் புகழ்ந்துரைக்க கேள்விப்பட்ட மன்னர் தாமே அதை காண வேண்டும் என்று இங்கு எழுந்தருளி இருக்கின்றார். அப்படி என்றால் இப்போது மன்னருக்கு மகிழ்ச்சிதானே? புகழ்ச்சியுரை பொய்யுரை இல்லை என்பதால் மகிழ்ச்சியுரை மனதார பொழிய எண்ணுகிறேன். ஐயையோ தந்தையே, இப்போது வேண்டாம். ஏன் வரும் முறை மட்டும் உனக்கு பிடிக்கவில்லையா? சரி, உன் வீரத்திற்கு விழாவே எடுத்து விடுகிறேன். போதுமா? அதற்காக இல்லை மன்னரே. இளவரசர் இன்று வீதியுலா போக எண்ணுகிறேன் தந்தையே. நம் நாட்டு மக்களை தரிசிப்பதை விட வேறென்ன இன்பம் எனக்கு வேண்டும். அப்படியா? அப்படி என்றால் இன்று ஊர் முழுவதும் உற்சவம் தான். சக்கரவர்த்தி திருமகனை காண வேண்டும் என்று நகர் முழுவதும் திருவிழா கோலம் பூண்டு நிற்பார்கள். ஆமாம், வெள்ளமென மோதி வேண்டி நிற்பார்கள். கண் களைத்து போகு மட்டும் காண்பார்கள். அதற்கு தங்கள் அனுமதி வேண்டும். எதற்கு? நல்ல காரியம் நீ செய்தால் நிறுத்திவிட நான் நினைத்தது. அதற்காக இல்லை தந்தையே. சிறகினை விரித்து சிட்டு செவ்வான விளிம்பினை தொட்டு பறப்பது போல் ஊர் பரப்பிலே பறந்து ஊர் மக்கள் உறவு கண்டு அன்பெனும் உணர்வு கொண்டு மனுநீதி சோழன் மகனாய் மகனே நீ சென்று வா. நன்றி என் அருமை தந்தையே, நன்றி. அமைச்சரே, மன்னன் மகன் வருவதையொட்டி முரசுகள் கொண்டு முழங்கச் செய்வீர். மங்கள வாத்தியங்கள் மயக்கட்டும். அரசுலங்குமரர் பலர் அங்கு இருக்கட்டும். சேனையிலும் சிறுபகுதி சேரட்டும். ஆகட்டும் மன்னவா. மகனே, நீ சென்று புறப்படுவதற்கான ஆயத்தங்களை உடனே செய்வாயா? சரி தந்தையே. அத்துடன் இன்று உன் தாய் உனக்கு தன் கையாலேயே விருந்தூட்ட விளைகிறாள். சீக்கிரம் திரும்பிவிடு. அன்னமிட அன்னை காத்திருப்பாள். ஆகட்டும் தந்தையே, ஆகட்டும். மன்னர் என்று மகிழ்ச்சியாயிருப்பதாக தெரிகிறது. ஆம் அமைச்சர், நிச்சயமாக. எனக்கு பின் இந்த சோழவள நாட்டை ஆள அந்த ஆண்டவன் அருளிய ஆண் செல்வம் என் மைந்தன். அவன் அறிவை விட, அவன் வீரத்தை விட அவனது பக்திதான் என்னை மெய்சிலுக்க வைக்கின்றது. எம்பெருமான் தியாகராஜ பெருமான் மீது அவன் காட்டும் பக்தி. கடவுளே, உனக்கு நன்றி. அந்த சூரியனை சுருக்கி மகனென மாற்றி தந்ததற்கு. அமைச்சரே, ஆயினும் இன்று என் மனம் ஏனோ சஞ்சலப்படுகிறது. என் இதய வர எங்கும் இனம் புரியாத குரல் ஒன்று அழும் ஓசை கேட்கிறது. மன்னவா, தங்களுக்கு வேண் பிறனை தன்னிகர் இல்லாத தங்களுக்கு அந்த மறையும் எந்த குறையேனும் தருவானா? ஆமாம், ஆமாம். ஆயினும் என் நெஞ்சத்தில் ஏதோ ஒரு நெருக்கடி. சிவ சிவா, எல்லாம் உன் செயல். வாருங்கள் அமைச்சரே, அரசவை செல்வோம்.
வருகின்றாரா? அதில் என்ன சந்தேகம்? நானே நீர்கண்களால் இந்த பின்புதான் இங்கு வந்தேன். எங்கள் மன்னர் காலத்தில் உள்ளம் கூட பூஜிக்கப்படும் உன்னதம் காணத்தான் வருகிறார். ஆமாம், அத்துடன் எம் இளவரசர் கூட அவர் தந்தைக்கு சளைத்தவர் அல்ல. அவர் ஒளியின் முதுகில் கூட ஊர்வலம் போகும் சக்தி கொண்டவர் அல்லவா? ஆமாம், இந்த நாட்டை விட இவர்கள் இருவரும் தானே நம் சொத்து. ராஜாதிராஜ ராஜ கம்பீர சோழகுலம் சென்றல் சோழ இளவரசர் ஐயோ கடவுளே, இதென்ன சோதனை! நான் கனவில் கூட நினைத்திராத காரியம் நடந்துள்ளது. கடவுளே, கன்றினை நீதான் அனுப்பினாயா? இந்த கதியினை நீதான் தந்தாயா? புல்லை கூட புண்படுத்த விரும்பாத என்னை ஏன் இந்த புனித உயிரை போக்க வைத்தார்? ஐயோ, என் தந்தை அறிந்தாள். இதை என் தந்தை அறிந்தாள். உயிர் துடித்து போவாரே. நீதிக்கே காவலனாய் விளங்கும் அவர் காலடியில் கடையளவா நான் பிறந்தேன், கதை செய்யவா வளர்ந்தேன், இன்றோடு இல்லை. இந்த சம்பவம் யாரும் அறியாமல் நடந்து விட்டது. எனவே மன்னர் மகான் அறிவதற்கு முன்னர் இதற்குரிய பரிகாரத்தை தேடிவிடல் நல்லது. அப்படி அமைச்சரே, மன்னன் நீதி வழங்குதல் அல்லவா மரபு. தந்தை அறிந்தால் கோபிக்க மாட்டாரா? இளவரசே, தாங்கள் யார் என்று அறியாமல் பேசுகிறீர்கள். நீங்கள் இந்த நாட்டின் எதிர்கால சக்கரவர்த்தி அல்லவா? தாங்கள் தகுந்த முறையில் நீதி வழங்கினால் மன்னர் பெருமைப்படுவாரே ஒழிய சற்றேதும் சினம் கொள்ள மாட்டார். ஆமாம், அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் நான் இன்று செய்தபடி சாதாரணமாக தெரியவில்லை. அந்த பசுவை பாருங்கள். எனது கண்களில் தெரிந்த கலக்கம் அதன் உயிர்தான் கண்ணீர் வழியாக உருகி ஓடியதோ என எண்ணுகிறேன். இளவரசு, நடந்தது விபத்து. நடந்து விட்டது. இல்லை நண்பனே, அந்த உயிரை கொண்டது எனதுதே. அதனை செலுத்தியவன் நான். எனவே அந்த கொலைக்கு நான் தான் காரணம். அந்த பிஞ்சு உயிரை பாருங்கள். என்னவெல்லாம் கனவு கண்டிருக்கும். தங்கள் இளவல் முகம் காண தானும் துள்ளி வந்ததோ. மன்னர் மகனை வரவேற்க மாலை போட இணைத்ததோ. தெருவை பாருங்கள், குருதியால் நானிட்ட கோலங்கள். ஐயோ, வெடிக்கின்றதே என் குருதி நாளங்கள். அந்த தாயின் கனவுகளை, கற்பனைகளை, உறவுகளை, உணர்வுகளை கலைத்தவன் நானோ. கடவுளே, என்னை மன்னித்து விடு. இளவரசே,
இதற்கான பரிகாரத்தை தேட வந்து முறையோர்கள் இருக்குமிடம் என்னை அழைத்துச் செல்வி. அவர்கள் கூறும் பரிகாரம் எதுவென்றாலும் பாவி மண் பணிவார். இது சத்தியம். வாருங்கள், விரைந்து செல்வோம். நடந்தவைகளை நீங்கள் அறிவீர்கள். இனி நடப்பவைதான் சரித்திரம் சமைந்த வரலாறு, அநீதி சரித்திரம் அழிந்த வரலாறு. இதோ இறந்து கிடக்கிறது கன்று. அதோ செய்துவிட்ட பாவத்திற்காய் பரிகாரம் தேடும் மன்னன் மைந்தன். அந்தோ பரிதாபம், உயிரிழந்த மகவிற்காய் நீதி தேடி உயிரொடுங்கும் தாயொன்று. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று உலர்ந்த பட்டம் என காலர்ந்த கனவுகளை சுமந்து நிற்கும் மக்கள் கூட்டம். என்ன நடக்கும் இவர் அறிவார். உங்களிடம் கூட புன்னகையை யாசிக்கும் அம்மிழவனுக்கு தண்டனை கிடைக்கும் என்றா நீர் எண்ணுகிறீர்? சட்டத்தின் முன் யாவரும் சமானம் என்ற கொள்கையுடையவர் மன்னன். எனவே தண்டனை தகுமென்றால் தனையனுக்கும் கொடுப்பதுதான் தர்மம். என்ன பேசுகின்றீர்? இறந்தது பசுக்கன்று, மனித உயிர் அல்ல. இங்கு யாவரும் ஓர் விலை, யாவரும் ஓர் விலை, யாவர்க்கும் ஓர் நீதி. புலவரே, பாய்ந்த கன்றினை எம் இளவல் பார்க்கவில்லையே, வேண்டுமென்றே உயிர் போக்கவில்லையே, கொள்ளுகின்ற எண்ணம் அவர் அறிந்ததில்லையே, அவர்களின் வர்ணம் புரிந்ததில்லையே. மன்னன் மகன் இல்லை என்றால் நாங்கள் இல்லையே. மனுநீதி சோழன் மக்களே, நீங்கள் இளவரசன் மேல் கொண்டுள்ள பேரன்பு புரிகிறது. ஆயினும் இதை வகுத்தவனின் ரகசியத்தை பொறுத்திருந்து பாருங்கள். சோக நெருப்புக்குள் பொறுப்பென்னும் பெருநீரை ஊற்றுங்கள். அதோ மணியோசை கேட்கிறது. ஆறாலே அடிக்கப்பட்டு அந்த ஆராய்ச்சி மணி அழுகிறது. புரிந்து விட்டது. வெந்துகளும் வேதனையில் கொம்பியலும் வேகத்தில் கொன்ற மகன் செய்ததனை கொற்றவனுக்கு அறிவிக்க கொம்பிரண்டால் மணி அடிக்கிறது.
தாய்ப்பசு. ஐயோ ஐயோ, ஒரு நாளும் ஒழிக்காத ஓசை இன்று பேசுகின்றதே மரணத்தின் வார்த்தை. அந்த மணியடிக்கும் ஓசை ஒரு உயிர் துடிக்கும் ஓசை என இடியன இறங்குமே எம் காவலனின் காதுகளில். ஐயோ, களை மிகுந்த கண்ணில் கவலை கரை படிவதை என்னால் காண முடிகின்றதே. கண்ணீர் கரை தாண்டுவதை என்னால் உணர முடிகின்றது. இது என்ன மணியோசையா, இல்லை மரணத்தின் வாசையா? ஆமா, என்னை பொறுத்தவரையில் ஓர் ஆன்மாவின் அலும் ஓசை, நீதியின் நிறை ஓசை. மன்னன் தன் மகன் செயல் கண்டு நீதிதேவன் சீறியெழுந்து சிரிக்கும் ஓசை. ஆனால் மணிநீதி மகிமைதனை சரித்திரத்தில் பொறித்து வைத்து இனிவரும் காலத்தின் காதுகளில் முழங்க வைக்கும் முரசோசை. முரசோசை. அமைச்சரே, துயின்ற மணியை துயில் எழுப்பியது யார்? மன்னரே, சொல்லும் அமைச்சரே, சொல்லும். என்ன நடந்தது? இன்று இளவரசர் ஊர்வலம் போகும்போது அவர் தேர்காலில் அகப்பட்டு இளங்கன்று ஒன்று இறந்து விட்டது. என்ன? இறந்து விட்டதா? எனது ஆட்சியில் அநியாயமாய் ஒரு உயிர் ஓய்ந்து விட்டதா? மன்னா, துடித்த மகவின் துயர் தாளாது இதயம் வடித்த தாய்ப்பசு அடித்து தந்த ஆட்சி மணி. நன்றி எனது ஆட்சி. அமைச்சர்களே, நன்றி எனது ஆட்சி. அரசே, தங்கள் ஆட்சிக்கு யாதொரு குறையும் ஏற்படவில்லை. நிறுத்துங்கள். பாருங்கள் அமைச்சரே, அந்த அதன் பார்வையை பாருங்கள். பார்வேந்தே, உன் பாலகன் செய்த பாதகத்தை பார்வேந்தே என்றல்லவோ பரிதவிக்கின்றது. மன்னவனும் நீயோ மனு நீதியும் உன்னுடையதோ என்றல்லவோ கண்ணீர் உரத்து கூறுகின்றது. கடவுளே, குறையில்லா என் ஆட்சியில் ஏன் வைத்தாய் இந்த கரை? மனம் தளர்ந்து பேசுதல் மன்னர்களுக்கு அழகல்ல. இதற்குரிய பரிகாரத்தை அந்தணர்களை அழைத்து வந்து கேட்போம். வேதங்களில் வேண்டப்பட்டவாறு பரிகாரம் செய்வதுதான் அறமாகும். அமைச்சர்களே, நீங்கள் என்ன நோக்கத்தில் கூறுகிறீர்கள் என்பது எனக்கு புரிகிறது. எங்கே என் மகனை இழந்து விடுவேனோ என்றுதானே கலந்து. ஐயோ மன்னா, என்ன இது? இது உலக வழக்கம். இது போன்று எத்தனையோ தடவை நடந்துள்ளது மன்னா. வேதப்படி நடப்பதுதான் பழம் நெறி. அதுதான் சரி மன்னா. என்ன கூறுகிறீர்கள்? எங்கே எந்த பசு தனது துன்பம் துடைக்க ஆராய்ச்சி மணி அடித்தது? தேவாதி தேவர்கள் நம் தேவனடி தேடி வரும் இத்திருவாரூரில் பிறந்த உயிரினை என் மகன் காவலன் மைந்தன் கொன்று விட்டான். இதற்கு வரும் பரிகாரமாய் நீங்கள் கூறியபடி செய்து விட்டால் அது நீதியாகுமா? பிற உயிர்கள் என்னை இகழாதா? தர்மம் தான் தலை தூக்குமா? என் மகனுக்கு ஒரு நீதி, பிறருக்கு ஒரு நீதி வழங்கினால் காலாகாலமாய் காலத்தின் முதுகில் காயமென இருக்குமே. அது என்னால் முடியும். ஐயோ மன்னா, என்ன இது? தாங்கள் உயிருக்குயிராய் நேசித்த எங்கள் உயிரினும் மேலான இளவரசனை ஐயோ, நான் தீர்மானித்து விட்டேன்.
கூறுங்கள் மன்னா. காலமே காத்து நிற்கும் கடமைக்கு கேள்வி இது. இதோ என் முடிவு. என் அருமை அமைச்சர்களே, அழிந்து விட்ட உயிர் நினைவை சுமந்து கொண்டு செத்து தாய்மனம் புலம்பல் கேட்கின்றதா? ஆளுங்கள் வடிக்க, வெற்றி நரம்புகள் துடிக்க, நானும் அது போல வேண்டும். விழாத துயர்தனில் வீழ வேண்டும். என் மகன் உயிர்தனை துறக்க வேண்டாம். அமைச்சர்களே, அழைத்து வாருங்கள் என் மகனை. எங்கே எந்த வீதியில் விபரீதம் விளைந்ததோ அதே வீதிக்கு அழைத்து வாருங்கள் வீதி விடங்களை. ஆணையிடுவது அரசன். சபையோர்களே, நீதிக்கு சாத்திரம் வகுத்தவர்கள் உண்டு, சரித்திரம் வகுத்தவர்கள் உண்டா? இதோ ஒருவன் நீதிக்கு சரித்திரம் சமைத்தவன், காலத்தின் கரங்களில் கல்வெட்டாய் தன் பெயரை பொறித்தவன், மனு நீதிச்சோழ மாமன்னன். அவனது தர்மத்தின் தாளகதியின் அரங்கேற்றத்தை, இந்த நாடகத்தின் இறுதி காட்சிதனை சேர்ந்தே காண்போம். வாருங்கள். தந்தையே, செய்துவிட்ட பாவத்திற்காய் பாவி நான் முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மண்ணுயிர் ஒன்றினை போக்கிய எண்ணுயிர் இருப்பதில் எந்தவித நீதியும் இல்லை. தந்தையே, தங்கள் முடிவை எண்ணி நான் அழுகின்றேன். அழுகின்ற கண்ணீர் ஆனந்த கண்ணீர். தந்தையே, ஆனந்த கண்ணீர். உங்கள் மகனாக நான் பிறந்ததை எண்ணி ஆனந்திக்கின்றேன். மகனே, உனக்கு தண்டனை வழங்க தகுந்தவர் கிடைக்கவில்லை. அனுப்பிய அமைச்சரும் தற்கொலை புரிந்து கொண்டார். எனவே நான் உனக்கு அதிக முறைக்க தேவையில்லை. உனது இறப்பு மனு நீதிதனை இறவாமல் காக்கட்டும். இனி வரும் காலங்கள் காலனுக்கு அஞ்சாது நீதிக்கே அஞ்சட்டும். தனக்கொரு நீதி பிறருக்கொரு நீதி என்ற வழக்கொழிந்து உலகிற்கோர் நீதி உன்னதமாய் உதிக்கட்டும். கன்றின் குருதியாலின் மண்ணுற்ற கரை என் மைந்தன் குருதியால் மறையட்டும். மகனே, நீ வந்துவிடு. தர்மத்திற்காய் உன் உயிரை தந்துவிடு. இறுதியாய் ஏதேனும் கூற நினைத்தால் கூறலாம். இறுதியாய் ஒரு சில வார்த்தைகள் கூறத்தான் நினைக்கிறேன். வார்த்தைகள் தான் வர மறுக்கின்றன. தந்தையே, அன்னமிட அன்னை காத்திருப்பாள் என்றீர்கள். பாவம், ஏமாந்து விட்டார். முதலில் நான் அவரிடம் மன்னிப்பு கேட்டதாக கூறுங்கள். அது போதும். என் உயிரினும் மேலான என் நாட்டு மக்களை உங்கள் மகன் இறக்கப் போகிறேன். நான் இறந்தாலும் உங்கள் நினைவு இறக்காது. வேண்டாம், வேண்டாம், அழாதீர்கள். உங்கள் கண்ணீர் என் உறுதியை கலைத்து விடலாம். நேரமாகிவிட்டது. காலன் காத்திருக்கின்றான். போகிறேன், போகிறேன். நீதிக்காய் செய்த பாவத்திற்கு பரிகாரமாய் போகிறேன்.
தந்தையே, நான் தயார். மன்னன் புறப்பட்டான், மன்னன் புறப்பட்டான், சீரிய நெறிதன்னை சிந்தையில் வைத்து நீதியின் மைந்தன் புறப்பட்டான். மன்னன் புறப்பட்டான், அண்ணன் புறப்பட்டான், நீதியின் மைந்தன் புறப்பட்டானே. மன்னன் புறப்பட்டான், அண்ணன் புறப்பட்டான், நீதியின் மைந்தன் புறப்பட்டானே. சீரிய நெறிதன்னை சிந்தையில் வைத்து நீதியின் மைந்தன் புறப்பட்டானே. சீரிய நெறிதன்னை சிந்தையில் வைத்து நீதியின் மைந்தன் புறப்பட்டானே. மன்னன் புறப்பட்டான், மன்னன் புறப்பட்டான், பாசமகனை பலியாய் தரவே நீதியின் மைந்தன் புறப்பட்டானே. பாசமகனை பலியாய் தரவே நீதியின் மைந்தன் புறப்பட்டானே. சீரிய நெறிதன்னை சிந்தையில் வைத்து நீதியின் மைந்தன் புறப்பட்டானே. சீரிய நெறிதன்னை சிந்தையில் வைத்து நீதியின் மைந்தன் புறப்பட்டானே. மன்னன் புறப்பட்டான், மன்னன் புறப்பட்டான், மன்னன் புறப்பட்டான். மனுநீதி சோழனே நீ வாழ்க. மனுநீதி சோழனே, முன்னவன் நான் என்றாலும் மன்னவன் உன் அறம் கண்டு யாம் அகமகிழ்ந்தோம். உயிரிழந்தது கன்று என்ற போதிலும், தவறிழைத்தது தனையன் என்ற போதிலும், குற்றம் குற்றமே என்ற மன்னா உன் கொற்றம் உயரட்டும், வரும் சுற்றம் வாழ்த்தட்டும், ஓங்குக உன் புகழ். இதோ இழந்த உயிர்கள் திரும்ப மீளட்டும். தாங்கள் தானா? நடப்பவை யாவுமே கனவா? என்னால் நம்ப முடியவில்லையே. தேவாதி தேவர்கள் தேடியும் காணாத தெய்வமே, முப்போதும் முன்னிக்கும் முன்னவனே, என் நன்றியை எப்படி உரைப்பேன்? நான் எப்படி உரைப்பேன்? கதை இத்துடன் முடிகிறது. ஆயினும்
அடிக்க கச்சு வைத்துள்ளது காற்று. இனி வரும் முரசுகள் அவன் பெயரையே முழங்கட்டும். இனி வரும் அரசுகள் அவன் வழியே செல்லட்டும். இனி வரும் அரசுகள் அவன் வழியே செல்லட்டும்.